ஃப்ரூட் ஜெல்லி. அதுக்கு முதல்ல ஒரு பவுலில் நம்ம 1/2 டம்ளர் தண்ணி எடுத்து அதில் 10 கிராம்ஸ் சைனா கிராஸ், அதாவது கடல் பாசியை போட்டு ஊற வச்சுருக்கோம். இது 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்கிற ஃப்ரூட்டு இந்த 3 ஃப்ரூட்டு தான். ஆரஞ்சு 2 பீஸ், 2 லிச்சி, 4 திராட்சை. இது நம்மளுக்கு இந்த ஜெல்லிக்கு தேவையான அளவு. அதே மாதிரி இந்த டம்ளரில் ஒரு 3 டம்ளர் தண்ணியை நான் பாத்திரத்தில் சூடாக்கிட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் அந்த ஊற வச்சுருந்தேன் அந்த சைனா கிராஸ், அந்த கடல் பாசி எடுத்து இதில் போட்டுட்டேன். இது ஜஸ்ட் மெல்ட் ஆகிற அளவுக்கு அது சூடானா போதும். இது கூடவே நான் 4 டேபிள் ஸ்பூன்ஸ் சுகரும் போடுறேன். உங்களோட தேவைக்கு ஏற்ற இனிப்பை நீங்கள் சேர்த்துக்கலாம். என்னோடய சுகர் கொஞ்சம் ஓவர் ஸ்வீட்னிங்காக இருக்குது, அதனால் நான் 4 ஸ்பூன்ஸோடு நிறுத்திக்கிட்டேன். நீங்கள் உங்கள் சுகரோட லெவல் ஆஃப் ஸ்வீட்னிங்கை பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் இதில் இந்த சுகர் கிரானுல்ஸ் கரைகிற வரைக்கும் இது பாயில் ஆனால் போதும். அப்புறம் நீங்கள் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதில் சிலிக்கான் ட்ரே ஒன்று எடுத்து வச்சுருக்கோம். அந்த 2 லிச்சியை நான் கொஞ்சம் மின்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை இந்த ட்ரேயில் நான் இப்போ சேர்க்க போகிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை மின்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இது மேலே நம்ம இந்த ஜெல்லி மிக்சரை சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் எந்த ஃப்ரூட்டும் ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஒரு அடிட்டிவ்ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸோ இல்லாத ஒரு ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜெல்லி ரெடி ஆகிடும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதிலேருந்து நான் பாதி ஆரஞ்சை உரித்து அதில் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த ஜூஸை நம்ம இந்த ட்ரேயில் பாதி ஊற்ற போகிறோம். இது கூடவே இந்த ஜெல்லி மிக்சரையும் ஊற்ற போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 திராட்சையை பீல் பண்ணி சீடை ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் போட்டு இந்த கல்லை வச்சு ஒன்றும் குத்தலமாக அதை மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம இந்த ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ட்ரேலையும் கொஞ்சம் போட்டால் போதும். உங்களுக்கு அந்த ஃப்ளேவரும் அந்த எசன்ஸும் ஆட்டோமேட்டிக்காக இறங்கிடும். சின்ஸ் நம்ம அதை மின்ஸ் பண்ணி போடுறோம் இல்லைங்களா, அதனால். இதில் நீங்கள் மிக்சட் ஃப்ரூட் ஜெல்லி கூட நீங்கள் பண்ணலாம், உங்களுக்கு விருப்பம் இருந்தால். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் அந்தந்த ஃப்ரூட் அந்தந்த மாதிரி தான் சாப்பிட்டு பழக்கம், அதனால நான் அது பண்ணலை. இந்த 3 ட்ரே நான் எம்டியாக விட்டுருக்கேன், அதுக்கு காரணம் சொல்கிறேன். இப்போ அந்த ஃப்ரூட் மேலே நம்ம இந்த ஜெல்லி மிக்சரை ஊற்ற போகிறோம். இந்த எம்டி ஜெல்லி மிக்சர்லேயும் இந்த பிளெயின் ஜெல்லி மிக்சரை ஊற்ற போகிறோம்.
இதோட டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா that is the mixture we have made today. இப்போ இந்த ஜெல்லியை நம்ம இன்னும் வந்து ஒரு 20 minutes ஆற வச்சுட்டு 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சு ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்திங்கன்னா your jelly will be ready. நான் உங்களுக்கு ஃபினிஷ்டு ஜெல்லியை நான் உங்களுக்கு காட்டுறேன். ரெஃப்ரிஜரேட் பண்ணுறதுக்காக வச்சுருந்த ஜெல்லி ரெடி ஆகிடுச்சு. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னும் இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரூட் ஜெல்லியை நான் இப்போ வந்து இதில் வந்து கொட்டி காட்டுறேன். நான் இருங்க, ஃப்ரூட் ஜெல்லி பண்ணியிருக்கோம், உங்களுக்கு காட்டுறேன் நான். இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆரஞ்சு ஜெல்லி. நம்ம ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து பண்ணோம் பார்த்தீங்களா, இதில் எந்த ஃபுட் கலரும் நான் சேர்க்கல. திஸ் இஸ் த நேச்சுரல் கலர் ஆஃப் த ஃப்ரூட் கலர். இதுதான் நம்மளோட ஆரஞ்சு ஜெல்லி. கரெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் பண்ண மற்ற ஜெல்லிஸும் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட கிரேப் ஜெல்லி. இதில் உங்களுக்கு அந்த கிரேப்போட ஃப்ரூட் வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். இதை டேஸ்ட் பண்ணி பார்த்து என்னோடய குழந்தை இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னான், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டான். அண்ட் இது வந்து லிச்சி. திஸ் இஸ் த ஜெல்லி விச் வி மேட் ஃபார் லிச்சி, அவுட் ஆஃப் லிச்சி. லிச்சியோட ஃப்ரூட் உங்களுக்கு தெரியுதா? நான் வேணா இருங்க பக்கத்தில் கொண்டு வரேன். இதான் அந்த ஃப்ரூட். ஸோ ஹாப்பி குக்கிங். தேங்க்யூ.